துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், எதிர்ப்புகள் வரும், மிரட்டல்கள் வரும், சஞ்சலங்கள் வரும், இழப்புகள் வரும், சோதனை வரும். ஆனால் அவைகள் அனைத்தின் மத்தியிலும் இனி நடக்க போகும் மகிமையான கிரியைகளை காணும்படி கர்த்தர் நம் கண்களை பிரகாசமுள்ள கண்களாக திறக்க போகிறார். இன்று கூட நீங்கள் ஒருவேளை அப்படி அழுது கொண்டிருக்க கூட, என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, வாழ்க்கை அழிஞ்சிட்டு இருக்க என் கண்ணு முன்னால, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், அப்படி கதறி அழும்படி நீங்கள் வந்திருக்கலாம். அப்படி கதறி அழும் சுலோச்சனா என்று ஒருவர் இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். நிச்சயமாகவே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் பிள்ளைகள் சமாதானத்தினால் நிரம்பி இருப்பார்கள். பேர் என்னம்மா? சுலோச்சனா. என் பிள்ளை இப்ப திருமணம் ஆகி 2 பசங்களும் இருக்குது. இன்னொரு மகனுக்கு 3 பசங்க இருக்குது. அவனுக்கு திருமணம் பண்ணி குழந்தைல பெற்றோம் இப்ப ஆலயத்துக்கு வராத இருக்கிறானுங்க. அதுக்காக நான் கதறி அழுதுட்டு இருந்தேன். அன்னைக்கு என் பேரை சொல்லி, உன் பிள்ளைக்கால கதறி அழுகிறேன், இனிமே உன் பிள்ளைங்க செய்ப்பானுன்னு சொல்லிட்டு இயேசு உயிரோடு இருக்கிறார். முடிவே உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அழுது கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமாக முடிவு உண்டு. கடன் பாரத்தோடு இருக்கிற உங்க வாழ்க்கைக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. ஆசீர்வதிக்கவே பிள்ளைகள் மீது மனதுருகுகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஃபிட்ஸ் வியாதினாலே தவிக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். வாழ்வை முட்டித்துக் கொள்ளும்படி பேசிட்டே இருக்கிறான். எனக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, மன அழுத்தம், என் வாழ்க்கையில இப்படி சாபங்களா இருக்கிறது. என் வாழ்க்கை இவ்வளவுதானா, இதோட முடிஞ்சிருமா? பாவ ஆசைகள், இச்சைகளை எனக்குள் கொண்டு வந்துட்டே இருக்கிறானே, என்னை மோசமாக்கிட்டு இருக்கிறானே. என்று பிரியமானவர்களே, ஐ வாண்ட் ஜீசஸ் என்று சொல்லுங்க. எனக்கு இயேசு வேண்டும், இயேசு போதும் என்று சொல்லுங்க. உன் வாழ்வில் உள்ள எல்லா துக்கங்களையும் நான் அகற்றி, கண்ணீரையும் அகற்றி, சந்தோஷமான வாழ்வை கொண்டு வந்து உன்னை அப்படி விசாலமான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பாடுகள் கொஞ்ச நாள் தான். இதன் பிறகு கர்த்தர் என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், என்னை உயர்த்தி வைப்பார், கனம் பண்ணுவார். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, என்னை தேடி வந்தாரையா, என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. என்னுடைய தாத்தாவும் சேர்ந்து ஊழியம் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே 5வது தலைமுறையாக இன்று கேட்லேன் இந்த நந்தம்பாக்கத்தில் முதல் முறையாக பாடியிருக்கிறார். God bless you. இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனி திறந்த வாசலை நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொருவருக்கும் திறந்த வாசலை நான் கொடுக்க போகிறேன். மூடின வாசல்கள் நிமித்தம் இவ்வளோ பாடுகள் பட்டிருக்கிறீர்கள். மூடின இருதயங்கள் நிமித்தம் இவ்வளோ அவமானம், எவ்வளோ சஞ்சலம், எவ்வளோ இழப்பு. ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் திறந்த வாசலை கொடுக்கிறேன். உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்டாதபடிக்கு திறந்த வாசலை கொடுக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 அதை வாசிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த திறந்த வாசல் நமக்கு எப்படி வருகிறது? இயேசு சொல்லுகிறார், யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் 9ஆம் வசனத்திலே, நானே உங்களுக்கு வாசலாக இருக்கிறேன். இயேசுவே வாசல்.
அவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்குள் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், மேய்ச்சலையும் கண்டடைவான், என்னுடைய பிள்ளையாக மாறுவான். அதான் ரட்சிப்பு. என்னுடைய பிள்ளையாக மாறுவான். அதோடு கூட மேய்ச்சலை, செழிப்பை, சம்பத்தை, சமாதானத்தை அனுபவிப்பான். எல்லா பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வான். சில வருடங்களுக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் ஒரு பண்டிகை காலத்திலே நேரமே இல்லாதது நிமித்தம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டோருக்கு ராத்திரி 10:30 மணிக்கு போனோம். 10:30 மணிக்கு போகும்போது அந்த மேனேஜர் சாவியை வச்சுட்டு கதவுல நின்றுட்டு இருக்கார். நாங்கள் உள்ளே போகிறோம். நாங்கள் கேட்டோம், எவ்வளோ நேரம் கடை இருக்கும்? அவங்க சொன்னாங்க, 10:30 மணிக்கு மூடிடுவோம் சார், இருந்தாலும் உள்ளே வாங்க என்றார். உடனே அவர் ஓனருக்கு ஃபோன் பண்ணார். அவங்களுக்கு அந்த செயின் ஸ்டோர்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஓனர் சொன்னார், நீ வேணா முன்னால் கதவை மூடு, ஆனால் அவங்க 2 பேரும் என்னென்ன வேண்டுமோ ராத்திரியெல்லாம் வாங்கட்டும், முழு கடையும் திறந்து கொடு, முழு கடையும் திறந்து கொடு என்று சொன்னார். நாங்கள் வாங்க போனது ஒரு காரியம், ஆனால் அவங்க எங்களை உடல் பேஸ்மெண்ட்ல இருந்து 7 மாடி வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் கொண்டு போனாங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கொண்டு போனாங்க. எல்லாத்தையும் பாருங்க, வாங்கலனாலும் பரவாயில்ல, பாருங்க. எங்க ஓனர் சொல்லியிருக்கிறார், கடையே உங்களுக்கு திறந்து கொடுக்கணும், நீங்க எது வேணாலும் எடுக்கணும் என்று சொல்லி இருக்கிறார். 12:30 வரைக்கும் அவர்கள் எங்களை இழுத்து கொண்டு போனார்கள். கடைசியில் நாங்கள் வாங்கினது ஒரே ஒரு காரியம்தான், ஒரு சின்ன பேக்கில் வாங்கிட்டு வெளியே வந்தோம். ஆனால் ஆண்டவருடைய மேய்ச்சலில் நீங்கள் போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் மேய்ச்சலை உங்களுக்கு உண்டாக்குவேன். எது எடுத்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதமான பாக்கியத்தை உங்களுக்கு நான் தருவேன். ஒருவேளை கடைக்கு போனா இந்த கலர் எனக்கு பிடிக்கல, இந்த சைஸ் எனக்கு சரியா இல்லை, இந்த ஸ்டைல் எனக்கு ஒத்து வரல, இந்த பாத்திரம் சரியில்லை, இந்த உபகரணம் சரியில்லை என்று சொல்லிக்கொண்டு நம்ம வாங்காம வரக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வைத்திருக்கும் அனைத்தும் உனக்கு மேய்ச்சலாக இருக்கும், உனக்கு உரிய ஆசீர்வாதம் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு தருவேன். இன்று இரவு அப்படி தரும்படியாக வாசலை திறக்கிறார், வாசலை திறக்கிறார். ஆம், உலக சட்டத்தின்படி பல வாசல்கள் மூடப்பட்டிருக்கலாம். பொல்லாத பிசாசு அநேக வாசல்களை நமக்கு மூடியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ சொல்லுகிறார், நான் உங்களுக்கு திறந்த வாசல், ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசல். உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கள் என் பிள்ளைகள், உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிறார். அதோடு கூட நம்ம இதய கதவிலும் நின்று கொண்டு அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். உன் கதவை திறப்பா, உன் கதவை திறம்மா, நான் உள்ள வரட்டும், உன்னோடு போஜனம் பண்ணட்டும், உனக்கு திறந்த வாசலை கொடுக்கட்டும், உனக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் கொடுக்கட்டும், உனக்கு வேண்டிய கனத்தை எல்லாம் கொடுக்கட்டும், உனக்கு வேண்டிய சுகத்தை எல்லாம் கொடுக்கட்டும், உனக்கு வேண்டிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கட்டும் என்று சொல்லி இயேசு வந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மோடு இருந்த மேய்ச்சலில் நம்மை நடத்தும்படி நம் இதயத்தை அவருக்கு திறப்போமா? ஏசப்பா நீர் வாரும் என்று சொல்லுவோமா? இயேசு அழைக்கிறார். இன்று ஆண்டவர் சகல பாக்கியங்களையும் நமக்கு திறக்கப் போகிறார். என்னென்ன பாக்கியங்களை ஆண்டவர் நமக்கு திறக்கப் போகிறார்? அவர் நமக்கு முன் இருக்கும் மூடிய கதவுகளை திறக்கப் போகிறார். என்னென்ன காரியங்கள் மூடப்பட்டு இருக்கிறது என்ற லிஸ்ட் போடுங்க, அத்தனையும் ஆண்டவர் என்று திறக்கப் போகிறார். முதலாவதாக நீங்கள் சிறைப்பட்டிருக்கும் அத்தனை கதவுகளையும் அவர் திறக்கப் போகிறார். பாவத்தின் நிமித்தம் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கக்கூடும், இல்லை என்றால் ஆண்டவர் நிமித்தம் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கக்கூடும்.
மக்கள் உங்களை வெறுக்கலாம், தள்ளலாம், கேலி செய்யலாம், ப்ரமோஷன் கொடுக்காமல் இருக்கலாம், வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் இருக்கலாம், இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய நியாயத்தை அநியாயமாக தள்ளி வைக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த மூடிய கதவுகளை எல்லாம், அந்த சிறை கதவுகளை எல்லாம் இன்று திறக்கப் போகிறார். சிறைப்பட்டு கிடக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்பொழுது விடுதலை செய்ய போகிறார். அப்போஸ்தலர் 5:19 அதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சீஷர்கள் அவரை குறித்து சாட்சி சொன்ன பொழுது இந்த அதிகாரிகள் அவர்களை சிறைச்சாலையில் தூக்கி எறிந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை அவர்களுக்கு திறந்தான். வெளியே கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கோ வாசல் திறக்கப்பட்டது. அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்தான். அழைத்து கொண்டு வந்து இயேசுவை குறித்த சாட்சியை போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. அவரே ரட்சகர், அவர் பெயரை சொன்னால்தான் இவர்களுக்கு விடுதலை, ஆகவே போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்தான். சிறை கதவுகளை திறந்தான். அதே போல பேதுருவை கொல்லும்படியாக ஏரோது ராஜா அவனை சிறைச்சாலையில் தள்ளுகிறான். அடுத்த நாள் காலையில் கொல்ல தீர்மானம் பண்ணினான். ஆனால் சபை ஜெபம் செய்ததினால் ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். அவன் வரும் பொழுது எல்லா கட்டுகளும் உடைந்து விழுந்தது. பேதுருவை தட்டி எழுப்பினான். பேதுரு அந்த தேவதூதன் பின்னாலேயே போனான். அவன் போக 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 ஒவ்வொரு வாசலும் தானாக திறந்தது, இரும்பு கதவும் தானாக திறந்தது. அவனை வெளியே கொண்டு போனான். கொண்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக, ஜீவனை கொண்டு வரும்படியாக அவனுக்கு வாசலை திறந்து கொடுத்தான். அதே போல உங்களுக்கும் இன்று வாசல் திறக்கும். இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? இயேசுவை குறித்து அறிவிக்க முடியாமல் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? பிசாசின் சோதனை வந்திருக்கிறதா? பண கஷ்டம் வந்திருக்கிறதா? பொல்லாத மனிதர்களின் சீற்றம் வந்திருக்கிறதா? குடும்பத்திலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? இன்னும் துரோகம் வந்திருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் எனக்கு சொன்னார், இன்று அவரை குறித்து சாட்சி கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் அவள் சிறையில் இருந்து அவர்களை விடுவிப்பேன், அவர்களுக்கு வாசலை திறப்பேன், என் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக திறந்த வாசலை அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். தைரியமாக இருங்கள். சாது சுந்தர் சிங் இந்தியாவின் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டவர். அவருடைய இருதயமெல்லாம் திபெத் தேசத்தை குறித்து பாரம் கொண்டிருந்தது. ஆகவே இமாலய பிரதேசத்திலே குளிரின் மத்தியிலே போய் 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 இந்தியாவில் இருந்து திபெத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பார். ஒரு நாள் திபெத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்த பொழுது அங்கிருந்த லாமா, அந்த ஊர் தலைவர், அவரை சிறைச்சாலையில் தள்ளினார். என்ன சிறை தெரியுமா? ஒரு சாவு கிணறு, சாவு கிணறு என்று அழைக்கப்படும் கிணறிலே போட்டார். அந்த கிணறிலே அவர் போடப்பட்ட பொழுது அவரை சுற்றிலும் பிணங்கள், எத்தனையோ பிணங்கள். அங்கு போனாலே சாவுதான். 3 நாட்கள் அவர் அங்கே இருந்தார். அந்த கிணறை பூட்டி விட்டார். ஆனால் திடீரென்று 3வது நாள் ஒரு கயிறு அவர் அருகிலே இறக்கப்பட்டது. ஒரே இருட்டு, ஆனாலும் அந்த கயிறு அவர் அருகிலே வந்தது. வினோதமான கயிறு. அந்த கயிறை பிடித்தார். அவர் வெளியே எடுக்கப்பட்டார். வெளியே யாருமே இல்லை. விடுதலையானார். அடுத்த நாள் அவர் காலையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார். அப்பொழுது அந்த லாமா அதை கேள்விப்பட்டு ஓடி வந்தார். யார் சாவியை எடுத்து அவரை திறந்து வெளியே விட்டது என்று கேட்டான். எல்லாரும் சொன்னார்கள், ஐயா உம்மிடம் தானே சாவி இருக்குது. சோதித்து பார்த்தார். அவர்கிட்ட தான் சாவி இருந்தது, அந்த கிணறின் சாவி. சாவி அவர் மடியில் இருந்தது, ஆனால் வாசல் இயேசுவினிடம் இருந்தது. இயேசுவினிடம் இருந்தது. இயேசுவினிடம் இருந்தது. ஒருவனும் பூட்டக்கூடாது. வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறார். அப்படிப்பட்டவராக ஆண்டவர் இனி உங்களுக்கு தோன்றுவார். இதை தி ஹிந்து பத்திரிகை பிரசுரித்தது.
2018 எனக்கு அருமையானவர்களே, சாது சுந்தர் சிங்கின் தேவன் நம்முடைய தேவன். சொல்லுங்கள், என்னுடைய தேவன். எனக்கும் சிறை கதவுகளை திறப்பார். நான் சிறைப்பட மாட்டேன், இனி கட்டை போடப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு வாசலை திறப்பார், திறந்த வாசலை கொடுப்பார். மனம் கலங்காதிருங்கள். அதே போல ஆண்டவர் நம் கண்களை திறப்பார். கண்களை திறந்து நம்முடைய கண்கள் மூலமாக திறந்த வாசலை பார்க்க போகிறோம். அநேக முறை மாம்சீக கண்களினால் நாம் பார்க்கும் பொழுது பொல்லாத மக்களை தான் பார்க்கிறோம். பணமில்லாத கஷ்டத்தை பார்க்கிறோம், சின்ன இடத்தை பார்க்கிறோம், அதனால் சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். இந்த ஆவிக்குரிய கண்கள் வரும் பொழுது எல்லாவற்றையும் நாம் அறிவோம். இயேசு பார்க்கிறபடி நீங்கள் பார்ப்பீர்கள். கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், எதிர்ப்புகள் வரும், மிரட்டல்கள் வரும், சஞ்சலங்கள் வரும், இழப்புகள் வரும், சோதனை வரும். ஆனால் அவைகள் அனைத்தின் மத்தியிலும் இனி நடக்க போகும் மகிமையான கிரியைகளை காணும்படி கர்த்தர் நம் கண்களை பிரகாசமுள்ள கண்களாக திறக்க போகிறார். அதை பார்த்து விட்டால் போதும், உங்களுக்கு மூடின வாசலே இருக்காது, திறந்த வாசல் இருக்கு. எல்லா நிலைமையிலும் யோசுவாவை போல யோர்தான் மீது கால் வைப்பீர்கள், யோர்தான் பிளக்கும். பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போவீர்கள், குடும்பத்தை அழைத்து கொண்டு போவீர்கள். இல்லையென்றால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். அது நிமித்தம் குடும்பமே சோர்ந்து போகும், எல்லாரும் இழப்பை காண்பார்கள். ஆனால் நாமோ இயேசுவின் நிமித்தம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். முற்றிலும் ஜெயம். முற்றிலும் ஜெயம் எப்படி வருகிறது? நம் கண்களை ஆண்டவர் திறக்கிறார். மாம்சீக கண்கள் பார்க்கிறபடி நாம் பார்ப்பதில்லை, நாம் தரிசித்து இயேசுவின் கண்களை கொண்டவர்களாக பார்க்கிறோம். பயப்படாமல் இருக்கிறோம். இல்லை, இந்த பாடுகள் கொஞ்ச நாள் தான். இதன் பிறகு கர்த்தர் என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், என்னை உயர்த்தி வைப்பார், கனம் பண்ணுவார். 1 பேதுரு 5:10 படி என்று நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிறார். அதைத்தான் எலிசாவுக்கு செய்தார். 2 ராஜாக்கள் 6:17 படி எலிசாவை சீரிய ராஜாவின் படைகள் சூழ்ந்து கொண்டது. அவனை கைது செய்து அவனை சீரியாவுக்கு கொண்டு போகும்படியாக. ஆனால் எலிசாவோ சமாதானமாயிருந்தான். அவனுடைய வேலைக்காரன் தான் குதித்தான். ஐயோ, எங்க பார்த்தாலும் சீரிய படை இருக்குது, உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க, உங்களை கொண்டு போய் கொல்ல போறாங்க என்று குதித்து கொண்டிருந்தான். அப்பொழுது எலிசா என்ன சொன்னார்? ஆண்டவரே, என் கண்களை திறந்தரலாம். மனுஷன் பார்க்கிறபடி அவன் பார்க்கிறான், நியூஸ் பேப்பரை பார்க்கிறான், நடக்கிற பொல்லாத காரியத்தை பார்க்கிறான். ஆனால் இவன் கண்ணை திறந்தரலும், நீர் பார்க்கிறபடி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்று ஜெபம் பண்ணினான். என்ன ஆச்சரியம்! அவன் என்ன கண்டான்? அவர்கள் இருந்த அந்த மலையின் மீது எங்கும் அக்கினி ரதங்கள் இருப்பதை பார்த்தான், குதிரைகள் இருப்பதை பார்த்தான். எல்லாம் அக்கினிமயமாக இருந்தது. அவைகள் எங்கிருந்தது? எலிசாவை சுற்றி இருந்தது. எலிசாவை சுற்றி இருந்தது. இவர்கள் அனைவரை பார்க்கலாம் ஆண்டவர் எனக்கு ரதங்களை, அக்கினி ரதங்களை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு தனி மனிதன் தான், ஆனால் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னை சுற்றிலும் அக்கினி ரதங்கள் இருக்கிறது, அக்கினி ரதங்கள் இருக்கிறது, நான் பயப்பட மாட்டேன் என்றான். அப்படியே கர்த்தர் அத்தனை எதிரிகளின் கண்களையும் குருடாக்கி போட்டார். அவனை தொடவே முடியவில்லை. அவன் ராஜாக்களுக்கு தகப்பனாக மாறினான். இன்றும் அந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். விசேஷமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறீர்களா? ஆண்டவருடைய நாமத்தினாலே என் குடும்பத்தை நடத்தி வருகிறேன் என்று சொல்கிறீர்களா? இன்று ஆண்டவர் உங்களுக்கு இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்கிறார். இனி மனுஷன் பார்க்கிறபடி நீங்கள் பார்ப்பதில்லை, பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறபடி பார்ப்பீர்கள். அக்கினி ரதங்களையே பார்ப்பீர்கள். அதோடு கூட ஆதியாகமம்
21 அதிகாரம் 19 வாசித்து பாருங்கள். ஆகார் என்ற பெண் தன் குழந்தையை சுமந்து கொண்டு வனாந்திரத்திலே திரிகிறாள். கணவன் அவளை தள்ளிவிட்டான், தூக்கி எறிந்து விட்டான். மற்ற மனைவியின் சொல்லை கேட்டு அவள் மகன் தாகத்துக்காக கதறுகிறான், தண்ணீருக்காக கதறுகிறான், தாகத்தின் நிமித்தம் கதறுகிறான். அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு புதரில் வைத்துவிட்டு தள்ளி வந்து, என் மகன் சாகிறத நான் பார்க்கவே மாட்டேன், நான் பார்க்கவே மாட்டேன், என் பிள்ளை சாகிறத நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி காதறி அழுதாள், காதறி அழுதாள், காதறி அழுதாள். இன்று கூட நீங்கள் ஒருவேளை அப்படி அழுது கொண்டிருக்கக்கூடும். என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, வாழ்க்கை அழிஞ்சிட்டு இருக்க என் கண்ணு முன்னால, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? அப்படி கதறி அழும்படி நீங்கள் வந்திருக்கலாம். அப்படி கதறி அழும் சுலோச்சனா என்று ஒருவர் இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். நிச்சயமாகவே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் பிள்ளைகள் சமாதானத்தினால் நிரம்பி இருப்பார்கள். உங்க பேர் என்னம்மா? சுலோச்சனா. என் பிள்ளை இப்ப திருமணம் ஆகி 2 பசங்களும் இருக்குது. இன்னொரு மகனுக்கு 3 பசங்க இருக்குது. அவனுக்கு திருமணம் பண்ணி குழந்தைல பெற்றோம் இப்ப ஆலயத்துக்கு வராதோ இருக்கிறானுங்க. அதுக்காக நான் கதறி அழுதுட்டு வந்தேன். அன்னைக்கு என் பேரை சொல்லி உன் பிள்ளைக்கால கதறி அழுகிறேன். எப்படி அவர்கள் பெயரை அழைத்தார் என்று நாம் கேட்போமா? இன்று கூட நீங்கள் ஒருவேளை அப்படி அழுது கொண்டிருக்க கூடும். என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, வாழ்க்கை அழிஞ்சிட்டு இருக்க என் கண்ணு முன்னால, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? அப்படி கதறி அழும்படி நீங்கள் வந்திருக்கலாம். அப்படி கதறி அழும் சுலோச்சனா என்று ஒருவர் இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். நிச்சயமாகவே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் பிள்ளைகள் சமாதானத்தினால் நிரம்பி இருப்பார்கள். இனிமே உன் பிள்ளைங்க செய்ப்பானுங்கன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இது வரைக்கும் என்ன சந்திச்சிருப்பீங்களா? உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இல்லையா, இல்லை, டிவியில பாப்போம், அவ்வளோதான் சொல்லலாம். இல்லை, ஆனா நேர்ல சந்திக்கல, இங்க வந்தப்போ சொல்லல. ஆனா உங்க பேரை யார் அழைத்தது? கர்த்தர் அழைச்சார். இயேசு உயிரோடு இருக்கிறார். செய்வதறியாது தத்தளிக்கும் மக்களின் கண்ணீரை துடைக்க இன்று இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாக்கள் இந்தியா முழுவதும் அநேக இடங்களில் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டே வருகிறது. நீங்களும் இந்த பிரார்த்தனை திருவிழாக்கள் மூலம் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இது போன்ற பிரார்த்தனை திருவிழாக்களை உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கிட மறவாதீர்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது www.jesuscalls.org என்ற எங்கள் இணையதளத்தை அணுகவும். இது இயேசு அழைக்கிறார் ஊழியம், உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம். இயேசுப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீர். மகளுடைய கண்ணீரை, ஆகாரின் கண்ணீரை பார்த்தது போல பார்த்தீர். பிள்ளையை காப்பாற்றுவீர். இப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாக எழும்பட்டும். இயேசுப்பா, நன்மை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதத்தை வைத்து அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Thank you Jesus. Thank you wonderful Holy Spirit. அந்த கதறுதலை ஆண்டவர் கேட்டார். தேவதூதனை அனுப்பினார். தேவதூதன் என்ன செய்தான்? அவன் வந்து அவள் கண்களை திறந்தான். அவன் சொன்னான், உன் பிள்ளைய கையினால் பிடித்து நீ அழைத்து கொண்டு போ. அவனை ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குவார். சாக மாட்டான், அவன் பெரிய ஜாதியாவான். கர்த்தர் வரப்போகும் காரியத்தை அவள் அறிந்து கொள்ளும்படி அவள் கண்களை திறந்தார். மகன் சாவதில்லை, மகன் பெரிய ஜாதியாக மாறுவான் என்று ஆண்டவர் அவள் கண்களை திறந்தார். திறந்தவுடன் அவளுக்கு மாம்சீக கண் திறக்கப்பட்டது. பக்கத்திலேயே தண்ணீர் கிணறு இருந்தது. ஓடி போய் தண்ணீரை பிடித்து மகனுக்கு கொடுத்தார். மகனுக்கு உயிர் வந்தது. மகன் வாழும்படியாக ஆண்டவர் செய்தார். இன்று அரபு தேசம் முழுவதிலும் அந்த மகன்தான், இஸ்மாயில் தான் அத்தனை பேருக்கும் தகப்பனாக இருந்து பல ராஜ்யங்களை பெற்றெடுக்கும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளையும் அப்படி ஆண்டவர் உயர்த்த போகிறார். உங்கள் பிள்ளைகளையும் பராமரிக்க உங்கள் கண்களை திறப்பார். அவர்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி பெற்றோராகிய உங்களுக்கு செய்வார். ஒவ்வொரு ஊழியத்திலும்
உங்களோடு இணைந்திருக்கும் அத்தனை குடும்பங்களிலும் என்ன எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு போதகருக்கும் ஆண்டவர் அறிவை, வெளிச்சத்தை, வழிநடத்துதலை கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீரூற்றுக்கு கொண்டு போவீர்கள். அவர்களுக்கு நடக்க போகும் காரியத்தை தீர்க்கதரிசனமாக அறிவிப்பீர்கள். அவர்கள் பெரிய ஜாதியாவார்கள். ஒவ்வொரு சபையில் இருக்கும் ஒவ்வொருவரும் பெரிய ஜாதியாக மாறும்படி ஆண்டவன் அருள் புரிவார். உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், குடும்பத்தின் பிள்ளைகள் பெரிய ஜாதியாக மாறும்படி செய்வார். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தார்கள். அவள் பெயர் தெய்வானை. என் பேர் தெய்வானை. நான் பாண்டிச்சேரியில் உப்பளத்திலிருந்து நான் வரேன். கணவர் காவல்துறையில் பணிபுரிந்து வந்தார். பணியில் இருக்கும்போதே திடீரென்று மாரடைப்பில் இறந்து விட்டார். அரசாங்கத்தில் உதவித்தொகை இதற்காக வரவே இல்லை. 23 வருடங்கள் போராடினார், வரவே இல்லை. கடைசியில் ஒரு கமிட்டி போட்டு உங்களுக்கு இந்த உதவி வராது என்று சொல்லிவிட்டார்கள், நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். உள்ளமெல்லாம் உடைந்தது. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே இல்லை. எனக்கு 4 பிள்ளைகள், எனக்கு ஆண் பிள்ளைகள் எல்லாமே 4. அப்போ அவர் இறந்து போனப்போ கடைசி பையனுக்கு 10 மாதம் குழந்தையா கையில் வச்சுருக்கிறவனை. அப்போ அந்த நிலைமையில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பேன்னு எனக்கு ஒரு கவலை வந்துடுச்சு. நான் வீட்டு வேலை தான் செஞ்சு என் பிள்ளைங்களை கவர்ந்து பண்ணி இந்த பிள்ளைங்களை வளர்த்துன்னு வந்தேன். அப்படி இருக்கும்போது கடன் அதிகமாகிவிட்டது. இந்த மனம் உடைந்த நிலையில் சென்னை ஜெபகோபுரத்துக்கு வந்தார். அந்த நாளில் நான் அங்கு இருந்திருக்கிறேன், அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். முடிந்தவுடன் அவர்களும் அவர்கள் மூத்த மகனும் வந்தார்கள். போய் அப்போ கிட்ட போன பிறகு எதுக்குமா ஜெபிக்கணும்னு கேட்டாங்க ஐயா. கேட்கக்குள்ள ஐயா இந்த அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு எங்கள் கணவரோட இந்த ஓய்வூதியம் ஒன்றும் கிடைக்கல, அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, என் மகனுக்கு வந்து போலீஸில் வேலை கிடைக்கணும். அப்படியா, போலீஸ் வேலை கிடைக்கணுமான்னு சொல்லிட்டு கையை வச்சு என் மகன் தலைமையில் ஜெபம் பண்ணாங்க ஐயா. என்ன ஆச்சரியம்! அந்த மாதமே கணவனுடைய வேலை மகனுக்கு கொடுக்கப்பட்டது. இல்லை என்ற அதே இடத்திலே அற்புதமாக வாசல் திறந்தது. ஐயா ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு எங்களுக்கு அந்த பணம் அந்த ஓய்வூதியம் கிடைச்சிது. மகனுக்கு வந்து வேலையும் வந்து போலீஸ்ல வேலை கிடைச்சிது மகனுக்கு. எவ்வளவு அற்புதமா அப்படியே எனக்கு அப்பா ஐயா இந்த பால் திறங்க ஜபம் பண்ணாங்க கையில வச்சு. அதுவும் சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன். மகன் தலைமையில கை வச்சு ஜபிச்சாங்க கேட்டு. ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார், கதவை திறந்தார், அவர்கள் வாழும்படி வழி செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். எல்லா மூடின கதவுகளையும் ஆண்டவர் என்று திறக்கப் போகிறார், திறக்கப் போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கும் திறப்பார். அதை அறிந்து விசுவாசத்திலே நடக்கும்படி உங்கள் கண்களை திறப்பார், உங்கள் ஆவியை திறப்பார். பயப்பட மாட்டீர்கள், நொறுங்கி போக மாட்டீர்கள். நீங்கள் எழுந்து முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக வாழும்படி உங்கள் தகப்பன் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்காக தான் நாம் பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் வரும்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறியும்படி நமக்கு கண்களை திறக்கிறார். இன்று திறப்பார். உங்களுக்காக வைத்திருக்கும் மேய்ச்சலையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் கண்களை வேத வசனத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதை அறிந்து கொள்ளும் பொழுது என்ன வந்தாலும் நீங்கள் பயப்படவே மாட்டீர்கள், முன்னாலே செல்வீர்கள். அந்த பாடுகள் தானாக அழியும். கொஞ்ச காலம் பாடு, ஆனால் அது அழியும். ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்வார். அப்படித்தான் எங்களுக்கும் ஆண்டவர் வழிநடத்துதலை கொடுத்து வருகிறார். எத்தனையோ பாடுகள் எல்லாம் வரும்பொழுது நாங்கள் குடும்பமாக ஒவ்வொரு நாளும் செய்யும் ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆவியிலே நிரம்பும்படி செய்வார். ஆண்டவரே ஏன் இப்படி நடக்கிறது என்று எங்களை ஜெபிக்கவே விட மாட்டார். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களை நிரப்புவார். ரோமர் 8:26 படி அவர் எங்கள் மூலமாக எங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்வார். With groanings that cannot be uttered, he will pray for us through our own tongue. அதன் பிறகு வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் அவர் ஜெபம் பண்ணுவார், அவர் ஜெபம் பண்ணுவார். அதன் பிறகு ஆண்டவர் வைத்திருக்கும் திட்டத்தை ஆண்டவருடைய கிருபையினால் என் தந்தைக்கு பிறகு என் வாயின் மூலமாக
பேசும்படி செய்வார். என் மனைவி அதை ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு ஆண்டவர் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவார்கள். வரும் காரியங்களை ஆண்டவர் சொல்வார். பயப்படாதிருங்கள், இவைகளை எல்லாம் உங்கள் மூலமாக நிறைவேற்றுவேன். இது என் தீர்மானம். இப்படி சமுதாயத்திலே உங்களுக்கு நடைபெறும், ஊழியத்திலே நடைபெறும், குடும்பத்திலே நடைபெறும். நீங்கள் இவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுவார். வரும் காரியங்களை சொல்லுவார். அதை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது அப்பொழுது வரும் பாடுகள், பிரச்சனைகள் அனைத்தும் அழிந்து போகும். அதை குறித்து பயமே இருக்காது. இயேசுவை குறித்து மட்டும் பேசும்படியாக எங்கள் இருதயம் திறக்கும். அவரே வாசல், அவரே வாசல், எல்லா வாசலையும் திறப்பார். அப்படித்தான் இந்த ஊழியம், எங்கள் குடும்பம், ஒவ்வொரு சேவையும் ஆண்டவரால் நடத்தப்பட்டு வருகிறது. அவர் 63 வருடம் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை என் தந்தையின் நாட்களில் இருந்து பாதுகாத்து வருகிறார். சேவை செய்ய வைத்து வருகிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். குடும்பத்தையும் பெருகச் செய்து அத்தனை பேரும் அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி செய்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். பயப்படாதீர்கள். அதோடு கூட மூடிய கர்ப்பத்தை ஆண்டவர் திறப்பார். கர்ப்பங்களை அவர் திறப்பார். ஆதியாகமம் 29:31 வாசித்து பாருங்கள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆங்கிலத்தில் கர்ப்பம் திறக்கும்படி, அவள் கர்ப்பம் திறக்கும்படி செய்தார். God opened her womb. என்றும் கூட என்னால் பிரசவிக்க முடியலையே என்று கலங்கி வந்திருக்கிறீர்களா? அவமானத்தோடு பாடுபடுகிறீர்களா? அதோடு கூட எனக்கு வேலை கிடைக்கலையே, வேலை செய்து என் குடும்பத்தை காப்பாற்ற முடியலையே, ஊழியத்தில் இன்னும் வல்லமை இல்லையே, இன்னும் பெருக்கம் இல்லையே, படிப்பில் இன்னும் ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையே, பிஸ்னஸ்ல இன்னும் ஆசீர்வாதம் இல்லையே என்று மூடப்பட்ட கர்ப்பத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிறீர்களா? பலனில்லாமல் பாதிக்கப்பட்டு வருகிறீர்களா? இன்று உங்கள் கர்ப்பத்தை ஆண்டவர் திறக்கிறார். எல்லா கர்ப்பத்தையும் திறக்கிறார். வெறும் பிள்ளை பெறும் கர்ப்பம் மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வர வேண்டிய சகல பாக்கியங்களையும், சகல ஆசீர்வாதங்களையும், சகல வெற்றியையும் ஆண்டவர் இப்பொழுது திறக்கிறார். வேலையில் மகிமையான அச்சீவ்மெண்ட்ஸ் வரணும், படிப்பில் மகிமையான அச்சீவ்மெண்ட்ஸ் வரப்போகிறது, பிஸ்னஸில் பயங்கரமான ப்ராஃபிட்ஸ் வரப்போகிறது, என்னுடைய ஊழியத்திலே மிகப்பெரிய அறுவடையை நீர் கொடுக்க போகிறீர். இனிமேல் 100 அல்ல, 500 அல்ல, 1000 அல்ல, 10,000க்கு மேலாக கொடுக்க போகிறீர் ஆத்துமாக்களை என்று விசுவாசித்து ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya சொல்லுவோமா? Thank you Lord. அற்பமாய் எண்ணப்பட்டது போதும். அற்பமான ஆரம்ப நாளை ஆண்டவர் அசட்டை பண்ணவே மாட்டார். யார் அசட்டை பண்ணினாலும் அதற்கு மேலாக உங்களுக்கு பாக்கியத்தை உங்கள் மூலமாகவே திறந்து கொடுப்பார். உங்கள் வயிற்றில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்படி திறப்பார். இப்பொழுது வற்றி போய் இருக்கிறதா? என்னால் ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல என்று கலங்குகிறீர்களா? கர்த்தர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியை உங்கள் வயிற்றிலே திறக்கிறார், 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 திறக்கிறார். வெளிப்பாடு வரும். அதை நிறைவேற்ற ஆண்டவருடைய வல்லமையும் உங்களுக்குள்ள இருந்து வரும். சில வேளைகளில் வெளிப்பாடு தான் வந்திருக்கு பிரதர், அதை நிறைவேற்ற முடியலையே, நம்ப முடியலையே, முன்னால போக முடியலையே என்று தவிக்கக்கூடும். இந்த நேரத்தில் வெளிப்பாடையும் பெரும்படி கண்களை திறக்கிறார். அந்த வெளிப்பாடை நிறைவேற்றத்தக்கதான ஜீவனை உங்கள் வயிற்றிலிருந்து பாய்ந்து செல்லும்படி செய்கிறார். இயேசு நல்லவர், இயேசுவே ஜீவன், இயேசுவே உயிர்த்தெழுதல். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்று எல்லாவற்றையும் திறக்கிறார். ஆதியாகமம் 30:22 அப்படியே வாசிக்கிறோம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் திறக்கும்படி செய்தார். மனம் கலங்காதிருங்கள். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது அதற்கென்று இறங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக தான் இயேசு பாருங்கள், 3 நாட்கள் பூமியின் ஆழத்திலே இருந்தார். சிலுவையில் அவர் இறந்த பிறகு அவருடைய சரீரத்தை ஒரு கல்லறையில் வைத்தார்கள். 3 நாட்கள்
ஆனால் 3ஆம் நாள் காலையிலே அந்த கல் தள்ளப்பட்டது. அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அவருடைய சரீரத்தை உயிரோடு எழுப்பினார். அந்த கல்லறையின் வாசல் திறக்கப்பட்டது. அவர் ஜீவாதிபதியாக எழும்பினார். உங்களையும் ஜீவாதிபதியாக எழுப்பும்படியாக இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். இப்பொழுது அந்த ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஜீவன் உங்களுக்குள் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. அதோடு கூட ஆண்டவர் இயேசுவை குறித்த சாட்சியை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும்படியாக நமக்கு திறந்த வாசலை கொடுக்கிறார். இனி வரும் நாட்களிலே அந்த கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறார். இங்கு செய்த ஜெபத்திற்கு பலனாக தேசத்திலே இந்த அற்புதத்தை நாம் காணப்போகிறோம். 1 கொரிந்தியர் 16:9 பெரிதும் அனுகூலமான வாசலை கதவை ஆண்டவர் திறக்கிறார். அப்போஸ்தலர் 14:27 படி விசுவாசத்தின் கதவை உலகம் முழுவதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக திறக்கிறார். விசுவாசத்தின் கதவு, அதோடு கூட பெரிதும் அனுகூலமான கதவு. இந்த கதவை எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் இளம் பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதோடு கூட அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் 16:14 படி லீதியாள் என்னும் பெண்ணுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். திறந்து பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படி ஆண்டவர் செய்தார். ஜனங்களுடைய இருதயங்களை சுவிசேஷத்தை கேட்கும்படி ஆண்டவர் திறக்கப் போகிறார். அவர்கள் கவனிக்கும்படியாக செய்வார். சீஷர்கள் பாருங்கள், வந்த பொழுது வேதம் கூறுகிறது ஆண்டவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு தம்மை பற்றி சொன்னார். இன்னும் வாயை திறந்து சுவிசேஷத்தை கொடுத்தார். மத்தேயு 5:2-3 நாம் வாசிக்கிறோம், இயேசு தம் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இயேசு வாயை திறந்து பேசினார். இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும்படி அத்தனை பேர் வாயும் என்று திறக்கப் போகிறார். இயேசுவை குறித்த சாட்சி நம் மூலமாக வரும் பொழுது சாத்தான் மின்னலை போல விழுவான். லூக்கா 10:18 எல்லா பிசாசும் ஓடினது. உங்கள் வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் பிசாசு உங்களை தொடாமல் இருக்க வேண்டுமா? இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இயேசு நல்லவர், உங்களுக்கு உதவி செய்வார் என்று மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அப்படி எத்தனையோ பேர் ஜெபகோபுரத்துக்கு, சபைகளுக்கு ஜனங்களை அனுப்புகிறீர்கள், ஜனங்களை கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக சாத்தான் மின்னலை போல விழுவான். உங்களுக்கும் சாத்தான் மின்னலை போல உங்கள் வாழ்விலே விழும்படி ஆண்டவர் செய்வார். உங்கள் வாயை திறக்கும் பொழுது அப்போஸ்தலர் 8:35 படி எத்தியோப்பிய தலைவருக்கு பிலிப்பு பேசின பொழுது அவர் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அப்படியே ராஜாக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார். விசேஷமாக அந்த கிருபை உங்கள் மீது இன்று இறங்கும். இராணுவ அதிகாரிக்கு பேதுரு மூலமாக அவர் வாயை திறந்த பொழுது அவர் பேச தொடங்கின்னு தமிழ்ல இருக்குது, ஆனா இங்கிலீஷ்ல when he opened his mouth, கர்த்தர் அவர் வாயை திறந்து இயேசுவை குறித்து அவர் சொல்ல ஆரம்பித்தவுடன் முழு குடும்பத்தையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி விட்டார். இத்தாலிய பட்டாளத்தின் ஆள் பரிசுத்த ஆவியானவரால் எருசலேமிலே நிரம்பும்படி, சிசரியாவிலே நிரம்பும்படி ஆண்டவர் செய்தார். அப்படியே உங்கள் மூலமாக நீங்கள் பேசும் இயேசுவை குறித்த வார்த்தைகள் பேச 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 எல்லா ஜனங்களும் குடும்பம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பும். உங்கள் குடும்பத்திலே அத்தனை பேரும் ஆவியினால் நிரம்பி இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் ஆவியானவரால் நிரம்பி இருப்பார்கள். அசுத்தமே இருக்காது. செழிப்பும் மேய்ச்சலும் தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அந்த கிருபை இப்பொழுது ஆண்டவர் தரப்போகிறார். இன்னும் நீங்கள் வாயை திறக்கும் பொழுது வரும் காரியங்களை ஆண்டவர் தானியேல் 10:16 படி உங்களுக்கு காண்பிப்பார். வரும் காரியங்களை பேசும்படி செய்வார். எசேக்கியேல் 3:2 அதை வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், என் வாயை திறந்தேன், தேவனுடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன். ஆண்டவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையை நான் உட்கொண்டேன். அதற்கு தான் நாம் ஆலயத்திற்கு போகிறோம். அத்தனை பேரும் ஆண்டவருடைய ஆவியினால் நிரம்பி போதகர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு அறிவிக்கிறார்கள். அதை கேட்கும் பொழுது நாம் அதை உட்கொள்ளும் பொழுது எரேமியா 15:16 படி ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தையும்
இருதயத்திலே மகிழ்ச்சியும் கொடுக்கிறார், மகிழ்ச்சியும் கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தின் ஆவி வரும்பொழுது இயேசு இறங்குகிறார், அவரையே வெளிப்படுத்துகிறார். இந்த சந்தோஷம் நமக்குள் வரும்பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வரும்பொழுது என்ன நடக்கிறது? சங்கீதம் 39:3 வாசித்து பாருங்கள். நம்முடைய இருதயம் அனல் கொள்ளுகிறது. அதை தியானிக்கையில், வேத வசனத்தை தியானிக்கையில், ஆண்டவருடைய வார்த்தை அக்கினி போல வரும்பொழுது அதை தியானிக்கையில் நம்முடைய நாவினால் விண்ணப்பம் பிறக்கிறது, ஜெபம் வருகிறது, ஜெபம் வருகிறது. இப்படிதான் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எரிகிறது, ஆண்டவருடைய அன்பினால் எரிகிறது. வரும் காரியங்களை அறிந்து கொண்டு சந்தோஷத்தினால் நிரம்புகிறோம், மகிழ்ச்சியினால் நிரம்புகிறோம். அப்பொழுது ஆண்டவரே அதை செய்யும் சுவாமி, அதை செய்யும் சுவாமி என்று ஜெபம் பண்ணுகிறோம். இப்படிதான் ஜெபம் இருக்கணும். அதுதான் திறந்த வாசலுக்கு வழி. அதன் பிறகு உங்கள் வாய் பேசுகிறது, பேசுகிறது. தீர்க்க தரிசனமாக ஜெபம் பண்ணுவீர்கள். அதோடு அந்த பிரச்சனை முடிவடை. நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தால் தான் சாத்தான் மின்னலை போல விழுவான். உங்க குடும்பத்தை பிசாசு தொட முடியாது. எல்லாருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். என் தந்தை இறந்த பிறகு ஆண்டவர் எனக்கு சொன்னார், மகனே, இனி மெகா மெகா ஊழியங்கள், மெகா மெகா ஊழியக்காரர்கள் என்று இருக்க போவதில்லை. ஏனென்றால் இது கடைசி காலம். அப்போஸ்தலர் 2:17 இனிவரும் நாட்களிலே நான் நிறைவேற்றுவேன். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றும். ஆகவே என் மகனே, நீ குமாரரையும் குமார்த்திகளையும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். தீர்க்க தரிசனம் என்றால் இயேசுவை குறித்த சாட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 அதை வாசிக்கிறோம். இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுவதே தீர்க்க தரிசனம். என்றும் கூட பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைத்து ஆண்டவர் வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவித்து ஜெபமாக அதை செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய பெருக்கத்தை கொடுப்பார், பெரிய பெருக்கத்தை கொடுப்பார், திறந்த வாசலை கொடுப்பார். அதோடு கூட ஆண்டவர் பரலோகத்தையும் நமக்கு திறக்கிறார். இதுதான் கடைசி பாக்கியம், முக்கியமான பாக்கியம். என்னதான் ஊழியம் பண்ணாலும், என்னதான் கொடுத்தாலும், என்னதான் பெரிய அளவிலே உயர்ந்தாலும் நாம் எல்லாரும் பரலோகம் போயிடணும், பரலோகம் போயிடணும். பிளேனில் போனால் பாருங்க, அதில் எல்லாம் ஒரே கிளாஸ் தான். பணக்காரர்களும் அதே கிளாஸ் தான், கடன் வாங்கிட்டு அந்த பிளேனில் வர்றவங்களும் அதே கிளாஸ் தான். எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருக்கணும், எல்லாம் ஒன்றா தான் பிரயாணம் பண்ணணும். அந்த பஸ்ஸில் எல்லாம் ஒன்றா தான் போகணும். ட்ரெயின்லேயும் அப்படி தான், பரலோகத்துலேயும் அப்படி தான். பெரியவங்க சிறியவங்க ஒன்றும் கிடையாது, எல்லார் ஆத்மாவும் காக்கப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவர் வாசலை திறக்கிறார், பரலோக வாசலை திறக்கிறார். மத்தேயு 3:16-17 இயேசு தம்மையே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த பொழுது, ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது, அவர் பாவம் இல்லாதவர், அவர் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வழியை திறந்து காண்பித்து போனார். அதோடு கூட ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், ஆண்டவருடைய சேவைக்கு ஒப்பு கொடுத்தார், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது வானம் திறந்தது, பரலோகம் திறந்தது, இந்த உலகத்திலே திறந்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இன்றும் கூட பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்தை நிறைவேற்ற, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க நீங்கள் உங்களையே இயேசுவை போல ஒப்புக் கொடுக்கும் பொழுது பரலோகம் உங்களுக்காக திறக்கும். இன்று திறக்கும். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் வேதத்தை வாசித்த பிறகு ஆண்டவர் எனக்கு என்னையே சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக பல வசனங்கள் மூலமாக பேசுவார். நான் என்னையே சுத்திகரித்துக் கொள்வேன். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் என்று பரிசுத்த ஆவியானவரிடம் கெஞ்சி மன்றாடுவேன். ஆண்டவர் சுத்திகரிப்பார். அதன் பிறகு என் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? பால், நீ என் செல்ல மகன், you are my beloved son, you are my beloved son. இந்த சத்தம் கேட்டா போதும் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் அது ஆண்டவரோடு நம்மை இணைக்கிறது. அதன் பிறகு
நாம் செய்ய வேண்டியதை அந்த நாளில் ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை செய்கிறோம். திரளான மக்கள் பாக்கியம் பெறுகிறார்கள். குடும்பம் ஆசீர்வாதம் பெறுகிறது. வர வேண்டிய பாக்கியங்கள் பரலோகத்திலிருந்து வருகிறது. அதிகமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் உண்மையில் ஆசீர்வாதத்தை கொட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சத்தம் பரலோகத்திலிருந்து வரணும். அதற்கு நம்மையே ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுப்போம். அதோடு கூட ஸ்தேவான் பாருங்கள், கடைசியாக ஆண்டவரே, வானம் திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 7:56 தன்னையே ஒப்பு கொடுத்தார். என்னதான் பாடுகள் மத்தியிலே மரித்தாலும் பரலோகத்திற்கு அவர் போகும்படி அவர் கண்கள் திறந்தது, பரலோகம் திறந்தது. இயேசு நிற்பதை கண்டார், அவரோடு போய் சேர்ந்தார். ஒரு நாளிலே நாம் கண்களை மூட வேண்டும். அப்பொழுது இயேசு பரலோகத்தை நமக்கு திறப்பார். தோ வருகிறேன் சுவாமி, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரோடு போய் இணையும்படி ஆண்டவன் அருள் புரிவார். ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? இருக்கும் இடத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே, என்னை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, எனக்கு திறந்த வாசல் வேணும் சுவாமி என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்வோம். இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். Thank you, Jesus. உங்கள் ஆவியை திறக்கிறார். சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறார். உங்கள் வாயை திறக்கிறார். பரலோகத்தை உங்களுக்கு திறக்கிறார். அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. Thank you, wonderful Holy Spirit. மூடிய கர்ப்பத்தை எல்லாம் இப்பொழுது திறக்கிறார். உங்களுக்குள் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாய்ந்து சென்று ஜீவனுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது. கட்டி வைத்திருக்கும் பிசாசுகள் எல்லாம் ஓடுகிறது. இயேசு உள்ளே வருகிறார். இயேசு ராஜா உள்ளே வருகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான நேரம். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டோம். இப்பொழுது இந்த வசனம் கிரியை செய்யும் நேரம். இந்த வசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தும் நேரம். மாம்சீக கண்கள் மூடப்படுகிறது, ஆவிக்குரிய கண்கள் எல்லாருக்கும் திறக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படியாக கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது. இந்த நேரத்திலே அதற்கான வல்லமை, அதற்கான கிருபை, அதற்கான இரக்கம், அதற்கான ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கும்படி பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். ரூபன் ஒப்பு கொடுங்கள். குடி பழக்கம் எல்லாம் மறைகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மூடப்பட்ட கதவுகள், மூடப்பட்ட ஆசீர்வாதங்கள், மூடப்பட்ட பரிசுத்தம் இப்பொழுது திறக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. Right now, Holy Spirit, இறங்கும் அப்பா. சிறு பிள்ளைகள் முதல் வயோதிபர் வரைக்கும் உமது பிள்ளைகளாக, உமது சாயலுடையவர்களாக, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இப்பொழுது அவர்களை ஆசீர்வதித்து நிரப்ப சுவாமி. மறுரூபப்படுத்தும் இயேசுப்பா, மறுரூபப்படுத்தும் இயேசுப்பா. உமது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி, 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 நன்றி. கோடா கொடி நன்றி இயேசுப்பா. உங்களுக்குரிய வாசல் திறக்கிறது இயேசுப்பா. திறந்திரலும் இயேசுப்பா, திறந்திரலும். மூடி வைக்கப்பட்ட எல்லா வாழ்க்கையும் இப்பொழுது வெளியே வருவதாக, ஜீவன் பெற்று எழும்புவதாக உமது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் சுவாமி. எல்லாரும் புது பாஷைகளை பேசட்டும், தரிசனங்களை காணட்டும் அப்பா, தரிசனங்களை காணட்டும் இயேசுப்பா. உம்மை அறிந்து கொள்ளும் கிருபையை பெறட்டும் அப்பா, உம்மோடு இணையட்டும் அப்பா. உமது சந்தோஷத்தை உமது வார்த்தைகள் மூலமாக பெறட்டும் ராஜா. இறங்கும், இறங்கும், இறங்கும். எவ்ரிபடி, எவ்ரிபடி, எவ்ரிபடி. அத்தனை பேரையும் நிரப்புவதற்காக நன்றி, நிரப்புவதற்காக நன்றி. உமது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி, வல்லமை இறங்குவதற்காக நன்றி. இயேசுவை போல எல்லாரையும் மாற்றுவதற்காக நன்றி. எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள்.
ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லா கர்ப்பமும் திறக்கிறது. சுகவீனம் என்னும் அடைக்கப்பட்ட கர்ப்பம் இப்பொழுது விடுதலையாகி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, சுகத்தை உங்களுக்குள் பிறக்க செய்கிறார், சுகத்தை பிறக்க செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சுகமடையட்டும் ராஜா. கட்டிகள் மறையட்டும், நோய்கள் மறையட்டும், செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்பட ஆரம்பிக்கட்டும் என்று கட்டளையிடுகிறோம். அப்பா, மூச்சு விட முடியவில்லையே என்று சொல்லும் அநேகர் இருக்கிறார்கள். அலர்ஜி மறையட்டும், மூச்சு விடும்படி கிருபை செய்யும். கற்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ரேவதி, உன் சரீரத்தில் இருக்கும் ஸ்டோன்ஸ் மறைகிறது. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். ஜுரம் எல்லாம் மறைகிறது, சளி மறைகிறது, இருமல் மறைகிறது. இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். உங்கள் சரீரம் ஆண்டவருடைய ஆலயமாக மாறுகிறது. பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கிறீர்கள், நிறைய படிப்பீர்கள், ஞானம் பெற்றிருப்பீர்கள், உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் திறக்கிறது. நல்ல கான்சென்ட்ரேஷன் ஆவியை தருகிறார், புத்தி கூர்மையை தருகிறார். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு இளம் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் வரும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிள்ளைகள் எல்லாரும் செழிப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள். பிள்ளைகளுக்கு உரிய ஆசீர்வாதம் இறங்குகிறது, வேலை தேடி வருகிறது. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நாளைக்கே வேலை வரட்டும். ஆசீர்வாத மழையை அனுப்புவதற்காக நன்றி இயேசுப்பா. நீரே எங்களுக்கு வாசல். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் திறக்கிறது, எல்லாம் திறக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ண 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 கிருபை பெருகுகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கொடாகுடி ஸ்தோத்திரம்.